பாம்பை பார்த்தா படையும் நடுங்குன்னு சொல்லுவாங்க. அதுலேயும் இந்த கோப்ரா அப்படின்னு சொல்லப்படுற நாகப்பாம்புகள் ரொம்பவே மோசமானது. இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட 38 வகையான கோப்ரா பாம்புகள் இருக்கு. அதில் மனிதர்களுக்கு ரொம்பவே ஆபத்து விளைவிக்கக்கூடிய கொடிய விஷம் கொண்ட மிகவும் ஆபத்தான 10 கோப்ரா பாம்புகள் என்னன்னு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் மட்டும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பிளாக் கோப்ரா, இதுக்கு ஃபாரஸ்ட் கோப்ரா அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது. நம்ம ஊரில் இதை கருநாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாம்புகள் பெரும்பாலும் காடுகளில் மட்டும்தான் இருக்கிறதுனால இதை ஃபாரஸ்ட் கோப்ரா அப்படின்னு அழைக்கிறாங்க. இது சராசரியாக 9 அடி நீளம் வரைக்கும் வளரக்கூடியது. இந்த கோப்ரா இனம் பெரும்பாலும் ஆப்பிரிக்கா கண்டத்தில் மட்டும்தான் காணப்படுது. ஆப்பிரிக்காவில் இருக்க மற்ற கோப்ரா பாம்புகளை காட்டிலும் இந்த பாம்பு அதிக அளவில் மக்களை கடிக்கிறது கிடையாது. அதுக்கு காரணம் இந்த பாம்பு தன்னோட விஷத்தை வீணடிக்க விரும்புறது இல்லை. ஆனால் ஒரு முறை கடித்தா போதும் மற்ற எல்லா பாம்புகளையும் விட அதிகப்படியான விஷத்தை ஒரே ஒரு கடியில் இதால் செலுத்த முடியும். பட் இதோட ஒரு துளி விஷமே 5 முழுசாக வளர்ந்த மனிதர்களை கொல்லக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லானது. அதனால் இந்த நாகப்பாம்புகள் கடித்தா நம்மளோட நரம்பு மண்டலம் தான் முதல்ல பாதிக்கப்படும். பிறகு உடலை சோர்வடைய வச்சு கடைசியில் பக்கவாதம் வந்து மரணமே வந்துடும். ரெட் ஸ்பிட்டிங் கோப்ரா, பேர்லேயே தெரிஞ்சிருக்கும். இந்த பாம்பு அதோட விஷத்தை ஸ்பிட் பண்ண முடியும், அதாவது விஷத்தை துப்ப முடியும். ஸ்பிட்டிங் கோப்ரா இனத்திலேயே ரொம்பவே வித்தியாசமாக இந்த பாம்புகள் சிவப்பு நிறத்தில் காணப்படும். இந்த பாம்புகள் சராசரியாக 4 அடி வரைக்கும் வளரக்கூடியது. இந்த பாம்பு படம் எடுக்கும்போது மற்ற கோப்ரா பாம்புகளுக்கு இருக்க மாதிரி ஸ்கேல், அதாவது நாமம் போன்ற அமைப்பு இருக்காது. இது கழுத்தை சுற்றி பிளாக் கலரில் வெறும் ரிங் போன்ற அமைப்பு தான் இருக்கும். இது இரவு நேரங்களில் மட்டும்தான் தன்னோட இரையை தேடி வெளிவரும். இதோட விஷமும் கொடிய நியூட்ராக்சின் வகையை சார்ந்தது. இந்த பாம்பு கடிக்கிறது மட்டும் இல்லாமல் இதோட விஷத்தை துப்ப முடியும்னு சொல்லியிருந்தேன்ல, அப்படி இதால் இதோட விஷத்தை 8 அடி தூரம் வரைக்கும் ஸ்பிட் பண்ண முடியுமா. இதில் இன்னும் அச்சுறுத்துகிற விஷயம் என்னென்னா, இதால் 40 முறை விஷத்தை தொடர்ந்து ஸ்பிட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். ஒயிட் கோப்ரா, உலகத்திலே ரொம்ப அரிய வகை கோப்ரா இனமாக கருதப்படுத இந்த வெள்ளை நாகத்தை ஆல்பினோ கோப்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்பவே அரிய வகை நாகம். அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி 100ல் 2 நாகம் மட்டும்தான் இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்கிறதா சொல்லப்படுது. உடல் முழுவதும் வெள்ளை நிறத்தில் காணப்படுற இந்த பாம்போட கண்கள் சிவப்பு மற்றும் நீல நிறத்தில் பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ரொம்பவே அரிதான இந்த பாம்புகள் காடுகளில் மட்டும்தான் காணப்படும். இது சராசரியாக 7 அடி வரைக்கும் வளரக்கூடியது. மற்ற கோப்ரா பாம்புகள் கூட கம்பேர் பண்ணும்போது இதோட நிறம் மட்டும்தான் பியூட் ஒயரில் இருக்கே தவிர விஷம் எல்லா பாம்புகளுக்கும் இருக்க மாதிரி அதிக நச்சுத்தன்மை வாய்ந்ததாக தான் காணப்படுது. இந்த பாம்பு ஒருத்தரை கடிச்சா அவங்க 1 மணி நேரத்துக்குள்ளே இறந்து போயிடுவாங்கன்னு சொல்லப்படுது. ஆனால் இந்த பாம்புகளை பார்க்கவே ரொம்ப அரியதான விஷயம். அப்படிங்கிறதால இந்த பாம்பு கடியில் பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குது. சமர் கோப்ரா, இதை பிலிப்பைன் கோப்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்தில் கிட்டத்தட்ட 14 வகையான ஸ்பிட்டிங் கோப்ரா இருக்குது. அதில் அதிக விஷத்தன்மை வாய்ந்த ஸ்பிட்டிங் கோப்ரான்னா இந்த பாம்புகளை சொல்லலாம். நார்தன் பிலிப்பைன்ஸ் பகுதிகளில் தான் இந்த பாம்புகள் அதிக அளவில் காணப்படுது. இந்த பாம்போட உடல் முழுவதும் எல்லோ மற்றும் பிளாக் நிற கலர்களில் இருக்கும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இது 6 அடி நீளம் வரைக்கும் வளரக்கூடியது. இந்த பாம்பு கடிக்கிறது மட்டும் இல்லாமல் அதோட விஷத்தை ஸ்பிளிட் பண்ணவும் முடியும், அதாவது விஷத்தை துப்பவும் முடியும். இதால் ஆவரேஜாக 3 மீட்டர் வரைக்கும் விஷத்தை ஸ்பிளிட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது மனிதர்களோட முகத்துக்கு நேராக குறி வச்சு விஷத்தை துப்பும்னு சொல்கிறாங்க. இதோட விஷமும் நியூட்ராக்சின் வகையை சார்ந்தது. அப்படின்றதால இந்த பாம்புகள் கடித்தாலும் அதிக பாதிப்பு ஏற்படும். இந்த பாம்போட விஷம் ஒரு மனிதனை 1/2 மணி நேரத்துக்குள்ளே கொன்னுடுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் ஸ்பிட்டிங் கோப்ரா இனத்திலேயே இது ரொம்பவே ஆபத்தான ஒரு பாம்பாக பார்க்கப்படுது. மோனாக்லைட் கோப்ரா, இந்த பாம்புகள் பொதுவாக ஆசியா, சவுத் ஈஸ்ட் ஆசியாவில் தான் அதிகமாக காணப்படுது. ஈரப்பதம் நிறைந்த பகுதிகள், அதாவது சதுப்பு நிலம், நீர்நிலைகள், வயல்வெளி போன்ற பகுதிகளில் தான் இந்த பாம்புகள் அதிகமாக பார்க்கலாம். இது ஆவரேஜாக 5 அடி நீளம் வரைக்கும் வளரக்கூடியது. இந்த வகை கோப்ரா பாம்புகள் எப்பேற்பட்ட பருவகால நிலைகளையும் தாங்கி உயிர் வாழக்கூடிய ஒரு பயங்கரமான பாம்பு இனமாக இருக்குது. அண்ட் இந்த வகை கோப்ராக்கள் ஆவரேஜாக 25 வருஷம் வரைக்கும் உயிர் வாழக்கூடியது. நாகப்பாம்பு இனங்களில் ஹிட் மார்க்கிங் ரொம்பவே அழகாக இருக்க ஒரு பாம்பு இனம்னா அது இதுதான். இதோட ஹிட் மார்க் பின்னாடி ரொம்பவே அழகாக வட்ட வடிவில் காணப்படும். நாக இனங்களில் இந்த பாம்புகள் கொஞ்சம் சாதுவான பாம்புகளாக தான் இருக்குது. தனக்கு ஆபத்து வரும்போது மட்டும்தான் இந்த பாம்பு படம் எடுக்கும். அதே சமயம் இதுங்களால் விஷத்தை ஸ்பிட் பண்ண முடியுமாம். ஆனால் தன்னை பாதுகாக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த பாம்புகள் ஸ்பிட் பண்ணுமாம்.
பட் என்னதான் சாதுவான தன்மை கொண்டதாக இருந்தாலும் இதுவும் மற்ற கோப்ரா பாம்புகள் மாதிரியே ரொம்பவே ஆபத்தான விஷத்தன்மை கொண்ட பாம்புகள் தான். இந்த பாம்புகள் ஒருத்தரை கடிச்சா 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரத்துக்குள்ளே இறந்து போயிடுவாங்க. இந்தியன் கோப்ரா அப்படிங்கிற இந்த பாம்புகள் தான் நம்ம சைடில் நல்ல பாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஹிட் மார்க்கிங் மற்ற பாம்புகளை விட ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். அண்ட் இந்த ஹிட் மார்க்கிங் பபால் சைஸ்ன்னு அழைக்கிறாங்க, அதாவது பொய்யான கண்கள். இந்த பாம்புகள் கிரே அண்ட் எல்லோ, ப்ரௌன், ரெட் போன்ற பல நிறங்களில் இருக்கும். இது சராசரியாக 5 அடி நீளம் வரைக்கும் வளரக்கூடியது. ஒரு ஆச்சரியமான தகவல் என்னென்னா, இந்த பாம்பால் கிட்டத்தட்ட 30 வருஷம் வரைக்கும் உயிர் வாழ முடியும். அதாவது கோப்ரா இனங்கள்லேயே அதிக ஆண்டுகள் உயிர் வாழக்கூடிய பாம்புனா அது இந்த நல்ல பாம்பு தான். இந்த பாம்புகளோட விஷமும் நியூட்ராக்சின் வகையை தான் சார்ந்தது. இந்த பாம்பு கடிச்சா ஒரே கடியில் 200 மில்லிகிராம் விஷத்தை இதால் மனிதர்களோட உடலில் செலுத்த முடியும். அது அந்த மனிதனை 1 மணி நேரத்துக்குள்ளே கொல்லவும் முடியும். இந்தியாவில் ஏற்பட்ட அதிகப்படியான பாம்பு கடிகளுக்கு முக்கியமாக காரணம் இந்த பாம்புகள் தான்.